என்ன மக்களே இப்படி ஆயிடுச்சு, நம்ம ஒன்று நினைக்கிறோம் ஆனால் இன்னொன்று நடக்குது. சரி, இந்த பிக் பாஸ் சீசன் 9 எல்லாமே வந்து இப்படி தானே இருக்குது. இந்த சீசன் ஃபுல்லாகவே வந்து நம்ம என்ன நினச்சது என்ன நடந்திருக்கு. சரி, இப்போ கானா வினோத் வந்து இந்த 18 லட்சம் கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. இது ரூமர்ஸ்லாம் கிடையாது, கன்ஃபார்ம் தான். ஸோ நாளைக்கு நடக்கும்னு நினைக்கிற மக்களே. இது வரைக்கும் வந்து அந்த அளவுக்கு அமௌண்ட் ஆகலை. ஸோ இப்போ வந்து LBW டீம் தான் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து ஒரு 5 lakhs கொடுத்துருவாங்க. இதுவும் சேர்த்து வந்து 18 ஆகாதே, அப்போ மீதி நாளைக்கு இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, இப்போது கானா வினோத் பணம் எடுத்துகிட்டு போகிறது பிரச்சனை இல்லை, ஆனால் அவர் வின்னர் ஆவான்னு நினச்சேன். இப்போது ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இந்த பாரு, கமருதீன், வினோத் இவங்க 3 பேர் தான் கூட்டணி. ஸோ இவங்க இருந்த போது அந்த ஒரு பாண்ட் வந்து நல்லா இருந்தது. ஆனால் கடைசியில் வினோத் வந்து வாய் விட்டார் இல்லையா, பார்வதினால தான் வந்து நீ இப்படி நீ வெளியே போய் கூட யாரை வேணாலும் கல்யாணம் பண்ண, ஆனால் பார்வை மட்டும் கல்யாணம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அந்த கடைசி மொமெண்ட்ஸ்லலாம் வந்து இவ்வளோ ஹேட்டட் தேவையில்லை பார்வதிக்கு நேராக. ஏன்னா கமருதீனுக்கு தெரிஞ்சு தானே எல்லா விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ கமருதீன் வந்து சின்ன குழந்தெல்லாம் இல்லைல்ல, ஒருத்தர் சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் வந்து ஏதாவது பண்ணணும் பேசணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ தேவையில்லாமல் இவர் வார்த்தை விட்டுட்டார் பார்வதிக்கு நேரம். அதனாலே பாரு சப்போர்ட்டர்ஸில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சரி அவன் தான் வந்து வாய் விட்டுட்டான்ல, கடைசியில் வந்து அவன் புத்தியை காமிச்சிட்டான்ல, பாரு இந்த மாதிரி சொல்லி கேவலப்படுத்தி மணி பாக்ஸ் எடுத்துன்னு போட்டோம் நல்லது தான்னு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ வினோத் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, என்னதான் வந்து வேர்ட்ஸ் விட்டாலும் அந்த நரிக்கூட்டத்திலே வந்து வினோத் தான் வந்து கொஞ்சமாவது அந்த டைட்டிலுக்கு வந்து ஒரு தகுதின்னு சொல்கிற ஒரு ஆள். ஏன்னா பாரு இருந்தால் கண்டிப்பாக பாரு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ பாரு இல்லாத பட்சத்தில் வந்து சரி வினோதுக்கு கிடச்சிருக்கலாம் கப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திவ்யாலாம் வந்து திவ்யா இந்த அரோராலாம் சுத்தம். அதுக்கப்புறம் யார், சபரி, விக்ரம், சாந்திரா. ஸோ இவங்கெல்லாம் வந்து டைட்டில் அடிக்கிறத விட கம்பேரிட்டிவ்லி எனக்கு வினோத் பெட்டர்னு எனக்கு தோணிடுச்சு. இந்த ஸ்கேம்ட்ரா சைடு பார்த்தீங்கன்னா சரி அழுது அவள் வந்து 18 லட்சத்தை வந்து எடுக்கலை, அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அவளுக்கு எதுக்கு தேவையில்லாமல் மணி, அவள் வந்து டைரெக்டாக வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படி தான் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான். ஆனால் இப்போ ஸ்கேம்ட்ரா விட்டுருங்க. இப்போது இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, விக்ரம், அரோரா அண்டு திவ்யா, சபரி, 4 பேர். இந்த 4 பேரில் யார் வந்து வின்னர் ஆக்கிடுவாங்க? தயவு செஞ்சு அரோரா வின்னர் ஆக்கி தொலைச்சிடாதீங்கப்பா. இந்த ஷோக்கான ஒரு மரியாதையே இருக்காது, ஏற்கனவே மரியாதை போயிடுச்சு. பட் இருந்தாலும் சொல்கிறேன், தயவு செஞ்சு அரோரா மட்டும் வின்னர் ஆக்கிடாதீங்க. ஏன்னா இதுவே வந்து இந்த அடுத்த சீசன்லலாம் என்ன ஆகும், இந்த மாதிரி மிச்சர் சாப்பிட்டுட்டு இல்லைனா மற்றவங்கள புறம் பேசிட்டு கழுவி ஊற்றிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணால் வின்னர் ஆக்கிடுவாங்க. ஏன்னா அந்த அம்மா அந்த வீட்டில் எந்த வேலையும் செய்கிறதில்ல, தின்னு பெருத்து போயிட்டுருக்கு. நான் எப்போ சொல்கிற மாதிரி பிக் பாஸ் வேறு நல்லா கவனிக்குது, சிக்கன் பிரியாணி ஐஸ்கிரீம்லாம் கொடுத்து. அப்போது இவங்கள பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகிட்டு வருவாங்க. பரவாயில்லையே பிக் பாஸ் போனால் சொகுசாக வந்து ஃபுல் டைம் ஏசியில் இருக்கலாம், இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் வந்து ஃபுட்டு தருவாங்க, நல்லா விளையாடுற பிளேயர்ஸ்லாம் வந்து கழுவி ஊற்றுனா, இல்லைனா பிக் பாஸ்க்கு பிடிக்காத பிளேயர்ஸ் வந்து கழுவி ஊற்றுனா அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ஃபினாலே வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கப்பை கூட கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் உருவாக்கிறோம். அதனால் தயவு செஞ்சு யாராவது கொடுக்காதீங்க. திவ்யாவுக்கு சுத்தம். பார்வை என்னெல்லாம் பேசினாவ அந்த கார் டாஸ்கில் வந்து பாரு தள்ளி விட்டேன்னு சொன்னதுக்கு, ஆனால் இவங்கெல்லாம் வந்து வாய் சும்மாவாக இருந்தது, அந்த அளவுக்கு பேச்சு பேசினாங்கல்ல. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் கெட்ட வார்த்தை பேசினாங்கல்ல. அதெல்லாம் வந்து யாருமே கேட்க மாட்டாங்கப்பா, ஏன்னா எல்லாமே அவங்க ஆளுங்க. அடுத்தது யார், விக்ரம் அண்டு சபரி. எனக்கு தெரிஞ்சு சபரிக்கு கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. நம்ம பாரு ஃபஸ்ட்டே சொன்னாங்க. ஆமாங்க, இந்த சீசன் ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த மாஸ்க் டாஸ்கில் வந்து சபரிக்கும் பாருக்கு ஒரு சண்டை நடந்தது இல்லையா. அதில் வந்து பாரு கோவப்பட்டு சொல்லியிருப்பாங்க, நீ டைட்டில் வின்னர் ஆகிற ஜேர்னியில் இருக்கப்பா, நீ அப்படி தான்ப்பா பேசுவ, அந்த மாதிரிலாம் வந்து பாரு சொன்னாங்க. அதே மாதிரி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எனவே உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள், யார் டைட்டில் வின்னர் ஆகுவாங்கன்னு சொல்லிட்டு. எனவே ஒரு விஷயத்தில் ஹாப்பிப்பா, கானா வினோத் பெட்டி எடுத்ததில் சாந்திராக்கு எதுவுமே கிடைக்கல, அதனால் நான் ஹாப்பி.